தமிழக பாஜக 2.0 என்ட்ரி ஆகிறாரா அண்ணாமலை? தேர்தல் தோல்விக்கான காரணத்தை தேடி மற்ற கட்சிகள் சுய பரிசோதனையில் சுறுசுறுப்பாகிவிட்ட நிலையில மத்தியில் ஆளும் பாஜக மூச்சு விடாமல் இருக்குது. அந்த அளவுக்கு தமிழகத்துல எதிர்பாராத தோல்வியை சந்திச்சிருக்குது அந்த கட்சி. 2024 மக்களவை தேர்தல்ல பாஜக உறவை உதறி தள்ளியது அதிமுக. அப்ப அண்ணாமலை தலைமையில் இயங்கிய தமிழக பாஜக பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வச்சு தேர்தலை எதிர்கொண்டது. அப்ப 23 தொகுதிகளில் போட்டியிட்ட தாமரை 11.24% வாக்குகளை பெற்றதோடு 9 தொகுதிகளில் பாஜகவும் 3 தொகுதிகளில் அதன் கூட்டணி கட்சிகளும் 2ஆம் இடத்தை பிடித்தன. இவை எல்லாமே அண்ணாமலையின் ஆளுமைக்கு கிடைத்த வெகுமதியாகவே பார்க்கப்பட்டுச்சு. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சமாளிக்க பாஜகவுக்கு அதிமுகவின் தயவு தேவைப்பட்டுச்சு. அதிமுகவோ அண்ணாமலை தலைவராக இருக்கும் வரை கூட்டணிக்கு வாய்ப்பில்லைன்னு முறுக்கி கொண்டதால அதிமுகவின் டீலை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலையை ஒதுக்கிவிட்டு நயினார் நாகேந்திரனை தலைவர் பதவியில உட்கார வச்சது டெல்லி. தேர்தலுக்கு சரியா ஒரு வருடம் முன்னதாகவே இந்த சம்பிரதாயங்களை செஞ்சு முடிச்ச அமித்ஷா தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி எனவும் பெருமித பிரகடனம் செய்தாரு. ஆனா ஆளுக்கு முந்தி கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாலும் தொகுதிகள் எண்ணிக்கையிலையும் விருப்பமான தொகுதிகளை பெறுவதிலும் பாஜக கோட்டை விட்டது. அதனால பல இடங்களிலையும் திமுக அமைச்சர்களோட மல்லுக்கற்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் தாமரை வேட்பாளர்கள். கட் அண்ட் ரைட்டாக பேசி தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை பெறுவதற்கு நயினார் தெம்பில்லாமல் போனார்னு தான் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணாமலைக்கே தொகுதி இல்லாத நிலையை பாஜகவும் சேர்ந்தே உருவாக்குச்சு. இதனால பிடிப்பில்லாமலேயே பிரச்சார களத்தில் நின்றாரு அண்ணாமலை. இப்படி முதல் கோணல் முற்றும் கோணலாகவே அதிமுக பாஜக கூட்டணியின் தேர்தல் வியூகங்கள் நகர்ந்ததால 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 2.97% வாக்குகளை மட்டுமே பெற்றது. வெறும் 976 வாக்குகள் வித்தியாசத்தில் ஊட்டியில் மட்டும் பார்டரில் பாஸ் ஆனது பாஜக. இந்த படுதோல்விக்கான காரணத்தை எந்த புள்ளியில இருந்து ஆராயிறதுன்றது தெரியாம டெல்லியில பாஜக தலைவர்கள் விக்கித்து நிற்கிறார்களாம். இதனிடையே அண்ணாமலையை மாற்றிய விவகாரம் குறித்து RSS தலைவர்களுக்கும் அமித்ஷா தரப்புக்கும் அண்மையில சூடான விவாதங்கள் நடந்திருப்பதாக சொல்றாங்க. தோல்விக்கான காரணங்கள் குறித்து தமிழக பாஜக தலைமையிடம் தனித்தனியே அமித்ஷா கடிதம் கேட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது குறித்து நம்மிடம் பேசிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் சிலர் திராவிட கட்சிகளே மிரளும் அளவுக்கு தமிழகத்துல பாஜகவின் வளர்ச்சியை பேச வைத்தார் அண்ணாமலை. ஆனால் RSS தலைவர்கள் சிலரின் பேச்சை கேட்டு அவரை தலைவர் பதவியில் இருந்து தூக்கினாங்க. அப்போதே கட்சிக்கு சரிவு ஆரம்பமாகிடுச்சு. ஆனாலும் டெல்லி தலைவர்கள் இதை சீரியஸா எடுத்துக்கொள்ளல. அதிமுகவும் பழனிசாமியும் பாஜகவை ஜெயிக்க வச்சு விடுவாங்கன்னு நம்பியதே இதுக்கு காரணம். ஆனா நடந்தது என்ன? மக்களவை தேர்தல்ல மதுரை தொகுதியில பாஜக 2ஆம் இடம் பிடித்தது. அப்போ மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பாஜகவுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்குமான வாக்கு வித்தியாசமே சுமார் 3000 தான். அந்த கணக்கில் தான் இந்த தேர்தல்ல பாஜக மதுரை தெற்கில் போட்டி போட்டது. ஆனா இந்த முறை கூட்டணியில அதிமுக இருந்தும் அங்க பாஜக சுமார் 31,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்று போயிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவை விடக்கூடாதுன்னு பாஜகவினரும் பாஜகவை விடக்கூடாதுன்னு அதிமுகவினரும் நண்டு வேலை செய்ததால் தான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கு. மொத்தத்துல பழனிசாமியை பிடிக்காத பாஜகவினரும் அண்ணாமலையை பிடிக்காத அதிமுகவினரும் விசிலுக்கு ஓட்டு போட்டு விட்டு போயிட்டாங்க. பாஜக ஆதரவுல 3 டிவி சேனல்கள் இருக்கு. அதையே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க பாஜக தலைமை தவற விட்டுருச்சு. விளைவு அந்த சேனல்களை எல்லாம் திமுக தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வளைச்சுக்கிட்டது. 2011 மத்தியில ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் திமுகவை மிரட்டியே 63 சீட்களை வாங்குச்சு. ஆனா இம்முறை புலிவருது கதையாக மிரட்டி கொண்டே இருந்த பாஜகவுக்கு கிடைச்சது என்னவோ 27 தொகுதிகள் தான். அதிலும் குறிப்பாக அண்ணாமலைக்கு தொகுதியே இல்லாத மாதிரி தந்திரமாக பார்த்து கொண்டாங்க. இதற்காகவா இத்தனை பில்டப் கொடுத்தாங்க? அது போகட்டும், ஆரம்பத்திலிருந்தே திமுகவுடன் முரண்டு பிடித்து வந்த காங்கிரஸ் 5 தொகுதிகளை வெல்லும் போது பாஜக 10 தொகுதிகளையாவது எடுத்திருக்க வேண்டாமா?
மொத்தத்துல அதிமுகவின் பேச்சை கேட்டு அண்ணாமலையை கைவிட்டவர்கள் இன்னமும் தவறு செய்கிறாங்க. விஜய் பதவியேற்பு விழாவில் தமிழிசையும் நயினார் நாகேந்திரனும் யாரை கேட்டு பங்கேற்றாங்க? பதவியேற்றதும் எதிர்கட்சி தலைவர்களை தேடி போய் சந்தித்த விஜய் உங்க வீட்டுக்கு வந்தாரா? பிறகு ஏன் இந்த அவசரம் என்றார்கள் அண்ணாமலை ஆதரவாளர்கள். ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் அதிமுக கூட்டணிக்குழு கொண்டு வர பல பஞ்சாயத்துகளை பேசி கலைத்த டெல்லி பாஜக இப்போ அதிமுகவுக்குள்ள நடக்கிற கலேபரங்களை கண்டும் காணாத போல இருக்குது. மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசுவேன்னு சொன்ன அண்ணாமலையும் தேர்தல் முடிவுகள் குறித்து எதுவுமே பேசாம இருக்காரு. பொது நிகழ்ச்சிகளுக்கு ரொம்பவே யோசிச்சுதான் அவர் ஒப்புதல் கொடுப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தமிழக பாஜகவை இனி நான் பார்த்து கொள்கிறேன்னு பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் சொல்லியிருப்பது மீண்டும் அண்ணாமலை வரலாம்ன்ற ஆவலை அவரது விசுவாசிகள் மத்தியில அதிகப்படுத்தி இருக்குது.